உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். சிவனை பார்க்க போறியா பிரியா அப்படின்னு கேட்டா இல்ல, முருகனை தரிசிக்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல முருகரும் குன்றின் மீது அமர்ந்து நமக்காக சுயம்பு முருகரா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம், முக்கியமான ஸ்தலத்திற்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம முருகனை தரிசிக்க தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயம்பு நட்சத்திர முருகன் இங்கே காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்லி கீழேயே பார்த்தோம். ஸோ இந்த முருகன் கோவில்ல 27 நட்சத்திரங்களும் பரிகாரம் செய்யறதுக்கான ஒரு ஸ்தலமா இருக்கிற சுயம்பு முருகன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகர் சுயம்பா தோன்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே இந்த முருகன் கோவிலுக்கு சுயம்பு நட்சத்திர முருகன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் யாராக இருந்தாலும், எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும், இந்த கோவில்ல கிரக நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கான பரிகாரம் இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கோவிலுடைய வரலாறுகள் பேசுது. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நேரடியா கோவிலுடைய நிர்வாகி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம், முருகனை தரிசனம் பண்றதுக்காகவும். ஆனா கீழேயே இந்த கோவிலுக்கான போர்டு, ஸ்தல வரலாறு அப்படிங்கிறதுக்கான போர்டு கீழேயே வச்சிருக்கிறாங்க. ஸோ இல்லை, இந்த கோவிலுடைய வரலாறுகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி கீழேயே இந்த கோவிலுடைய வரலாறு வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த கோவில்ல பிரசித்தமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நிறைய முருகன் கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய சிலை ரொம்ப அழகா தத்ரூபமா உயரமா நம்ம நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான முருகர் சிலை இங்கேயுமே இருக்கு. ஸோ மேல கொஞ்சம் வயசானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் முருகனுடைய அருள் நம்ம எதையுமே நம்மளை எப்பயுமே பாதிக்காது. அவருடைய தரிசனம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழிகள் எல்லாமே நமக்கு எல்லாமே சர்வசாதாரணம் தான். ஸோ வாங்க முருகனை தரிசிக்க போலாம். இந்த கோவிலுடைய படிக்கட்டு நம்ம ஏறி வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இன்னொரு பாதையும் இருக்கு. படி ஏறுற பாதை ஒண்ணு, மலைவழி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோடு பாதை. ஸோ அதுவும் இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே அப்படியே தெரியும். ஸோ அது அந்த படிக்கட்டுல இருந்து அந்த பக்கமா அப்படியே போகுது. ஸோ இப்போ இல்லை, நான் படி ஏற முடியாது, வயசானவங்கலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வண்டியில வாகனங்கள்ல வர்றவங்க ஒரு சிலர் வண்டியை கீழே பார்க்கிங் பண்ணிட்டு படிகளில் ஏறி வரலாம். இல்லை வயசானவங்க வராங்க கூட, அவங்க முருகனை தரிசிக்கணும் அப்படின்னா அந்த மலை ரோடு பாதைகளை பயன்படுத்தி மேலே அந்த பக்கம் போனீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார் பைக் பார்க்கிங் பண்றதுக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க கோவிலுடைய வலதுபுறமாக. ஸோ கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு பாதையையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க முருகரை பார்க்க போவோம். கந்தனுக்கு அரோகரா. ஸோ அந்த எனக்கு நான் பார்க்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தோன்னே இந்த ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும்னு தோணுது. நம்ம எனக்கு எதிர தங்க நிறத்துல அழகா தத்ரூபமான ஒரு முருகன் சிலை வச்சிருக்கிறாங்க அந்த கோவிலுடைய முன் சைடு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ அழகா தங்க நிற மேனியோட ஜொலிக்கிறாருன்னு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகா இருக்கார்ல. ஸோ உள்ள இந்த கோவிலுக்குள்ள ஏறும்போதே பார்த்தீங்கன்னா கண்குளிர முருகருடைய தரிசனம் பார்த்துட்டோம் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் மூலவரை தரிசிக்கணும் இல்லையா, வாங்க போவோம்.
கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான ஸ்தல வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே டீட்டெயிலாக நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலத்திற்கான வரலாறும் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. முருகபிரமானுக்கு வந்து ஒரு தடவை பிரம்மஹத்தி தோஷம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் இந்த இடத்துக்கு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரகிரி முருகன் கோவில், சுயம்பு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யாறு ஆறு. ஸோ அது வந்து இங்கே பக்கத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. மேலே இருந்து வியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த செய்யாறு ஆறு வந்து தெரியும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து போகிறதுக்காக முருகன் பார்வதி தேவியார்கிட்ட இருந்து ஒரு உபதேசம் பெற்றாங்க. செய்யாறு ஆறுக்கு வடதுபுறமாக போகக்கூடிய செய்யாறு ஆறு பகுதிகளில் கரைகண்டீஸ்வரரையும் கீழ்கரையில கைலாசநாதரையும் பிரதிஷ்டை பண்ணி முருகப்பெருமான் அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா 1200 வருட பழமையான முருகன் கோவில், அதுவும் சுயம்பு முருகன் கோவில். ஸோ இந்த கோவில் முருகருடைய அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல நானே இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனவுல தோன்றி சொன்ன கோவில் தான் இந்த நட்சத்திர முருகன் கோவில். சிவாச்சாரியர் இருக்காரு இல்லையா, அவரும் அவருடைய உதவியாளரான பூசாரி அவர்களும் ஆடி கிருத்திகை அன்று ஒவ்வொரு முருகன் கோவிலா வந்து சென்று வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்று முருகன் கோவில் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு ஏற்படுது. அப்ப சிவாச்சாரியரும் அவருடைய உதவியாளரான பூசாரி கிட்டையும் முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து, இனியே நீ எங்கெங்கேயோ போய் தேடுற, நானே இங்கதான் இருக்கிறேன், நானே இங்கதான் சுயம்பு முருகனா காட்சி அளிக்கிறேன், நீ எங்க போய் தேட போற அப்படின்னு சொல்லி சிவாச்சாரியருக்கும் அவருடைய உதவியாளரான பூசாரிக்கும் கனவு மூலியமா வந்து சொல்லியிருக்கிறாரு முருகன். ஸோ இந்த முருகன் கோவில்ல நான் வந்து நட்சத்திரகிரியாக ஞானமாகவே நான் இந்த முருகன் கோவில்ல காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சிவாச்சாரியரும் அவருடைய உதவியாளரான பூசாரியிடமும் முருகர் வந்து கனவுல தோன்றியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் இந்த 27 நட்சத்திரங்களும் இருக்கிறவரை நான் இந்த கோவில்ல அருள் கொடுத்துட்டு இருப்பேன், பக்தர்களுக்கு, என்னை தேடி வருகக்கூடிய பக்தர்களுக்கு நான் அருள் பாலிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கோவிலுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோவில்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்கள்லையும் வள்ளி, தெய்வானை, முருகர் இவங்க 3 பேருமே சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று. தம்பதிகளாக நம்ம முருகப்பெருமான் தம்பதிகளாக காட்சி அளிக்கக்கூடிய கோவில்களையும் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறுகள் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஸ்தலம் வந்து எப்படி சிவாச்சாரியாருக்கு காண்பிக்கப்பட்டது அப்படின்னா, முருகர் வந்து சர்ப்ப வடிவில், அதாவது பாம்பு வடிவில் வந்து சிவாச்சாரியருக்கு இந்த செய்யாறு ஆறு நதிக்கரை ஓரத்துல தான் ஒரு குன்றின் மேல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாம்பு ரூபத்துல வந்து அவர் வழிகாட்டிருக்காரு சிவாச்சாரியருக்கு முருகப்பெருமான். அப்படி உருவான கோவில் தான் இந்த நட்சத்திரகிரி சுயம்பு முருகன் கோவில். இந்த தலத்தினுடைய வரலாறு, நிறைய முருகன் கோவிலுடைய வரலாறுகள் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வரலாறுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெய்சில் இருக்கக்கூடிய வரலாறுகளாதான் நமக்கு முருகப்பெருமானுடைய வரலாறுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இந்த முருகன் கோவிலுடைய வரலாறுமே நிச்சயமா மெய்சில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. இந்த முருகன் கோவில் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ நிறைய இந்த கோவிலுக்கான வரலாறுகள் வந்து பார்க்கும்போது நிறைய பதிவுகள் வந்து யாருமே பேசப்படலை. இதுல குறிப்பா இந்த முருகன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ அங்கதான் வந்து இருக்கிறாரு. திருவண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பன் சிவபெருமான். ஸோ அவரு திருவண்ணாமலையில அக்னி ஸ்தலமாக காட்சியளிக்கக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி அதே திருவண்ணாமலையில முருகப்பெருமானும் நமக்கு சுயம்பு முருகரா காட்சியளிக்கிறாரு.
இந்த கோவிலுடைய வரலாறுகள் பார்க்கும் போதே எங்களுக்கே வந்து புல்லரிக்குது. இப்படி ஒரு முருகன் கோவில் வந்து இந்த குன்றின் மேல சுயம்பு முருகரா நமக்காக காட்சியளிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கோவிலை பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த கோயில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்துல நட்சத்திரகிரி அப்படின்ற இந்த குன்றின் மேல முருகன் வந்து சுயம்பா இருக்கிறதா நாங்க எங்க குருக்கள் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முருகன் வந்து அம்பாளுடைய வேண்டுகோளுக்காக தண்ணீர் அம்பாள் வந்து உச்சிகால பூஜைக்காக முருகப்பெருமானை நோக்கி எனக்கு தண்ணி வேணும்னு கேட்க, பூஜைக்கு தண்ணி வேணும்னு கேட்க, முருகப்பெருமான் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வேலாயுத்தால இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்ல அந்த பர்வத மலைகளை நோக்கி வேலை எறிகிறாரு. அந்த வேல் போய் பட்ட உடனே அங்கிருந்து நீரானது வருது. ஆனா அந்த வேல் பட்ட அதிர்ச்சினால அங்க முனிவர்கள் தவம் இருந்தாங்க. அந்த முனிவர்களுடைய தவம் கலைஞ்சு போச்சு. உடனே அவங்க முருகனுக்கு என்னுடைய தவத்தை கலைச்சவன் யாரோ அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிக்கணும்னு சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே முருகப்பெருமான் மீண்டும் அம்பாள் கிட்ட வந்து, அம்மா நீ பூஜைக்கு தண்ணி கேட்ட, நான் தண்ணிக்காக என் கையில இருந்த வேல் விட்டு அடிச்சேன், அதனால வந்து ஒரு ஆறு உற்பத்தி ஆகி சேயாறுன்னு வந்துச்சு. அந்த ஆத்து தண்ணி எடுத்து நீங்க பூஜை பண்ணிட்டீங்க. ஆனா அந்த மலையில பூஜை பண்ணிட்டு இருந்த சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணிட்டு இருந்த முனிவர்களுடைய தவம் கலைஞ்சது, எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு கேட்க, அம்பாள் என்ன பண்ற, இதுவும் வந்து சிவபெருமானுடைய ஒரு திருவேலை தான். நீ என்ன பண்ண, உன்னால் உருவான அந்த ஆறு சேயாறுன்னு பேரு, இது ஓடுது இங்க செய்யாறு. அந்த செய்யாற்றங்கரையில வடகரையில 7 சிவன் கோயிலையும் தென்கரையில 7 சிவன் கோயிலையும் நீ பிரதிஷ்டை பண்ணி, இதுக்கு நடுவுல இந்த நட்சத்திரகிரி என்கிற இந்த குன்றின் மீது நான் சிவபெருமான் சுயம்பா இருக்காரு, அவரை நீ பூஜை பண்ணினா இந்த பிரம்மத்தி தோஷம் விலகிடும் அப்படின்னு சொல்ல, உடனே முருகப்பெருமான் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த செய்யாற்றங்கரைக்கு வடகரையில 7 சிவன் கோயில், அதை சப்த கரகண்டேஸ்வரன், வடக்கு பக்கம் இருக்கிறதெல்லாம் கரகண்டேஸ்வரர்னும் தெற்கு பக்கம் இருக்கிறதெல்லாம் கைலாசநாதர்னும் 7 கோயில் இருக்கு. 7 கோயிலும் இவங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க 2 பேருமே வந்து சிவராத்திரி அன்னைக்கு 14 கோயிலையும் வளம் வந்துருக்காங்க. நான் அன்னைக்கு ஒரு கோயில்ல மட்டுமே இருக்கிறதுனால இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அந்த 14 கோயிலையும் சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்றாங்க. அந்த வடகரையில இருக்க 7 கோயிலுக்கு பேரு சப்தம்னா 7 இல்லைங்களா, சப்த கரகண்டேஸ்வரர். அந்த ஆத்தங்கரைக்கு தெற்கு பக்கம் இருக்கிற 7 கோயிலுக்கு கைலாசநாதர்னு பேரு. இந்த 14 கோயிலையும் இறைவன் வந்து முருகப்பெருமான் பூஜை பண்ணிக்கிட்டு இங்க சுயம்பா இருக்கிற இந்த லிங்கத்தை பூஜை பண்றதுனால இங்கு வந்து மிகப்பெரிய இங்க வந்து இந்த முருகனை சேவிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது பிரம்மத்தி தோஷம். ஏன்னா முருகப்பெருமானுக்கே பிரம்மத்தி தோஷத்தை நீக்கின இந்த இடத்துல வந்து அவர் சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணதுனால முருகப்பெருமானை நினைச்சு இங்க வரவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில எந்த சங்கடமும் இல்லாத ஒரு திருப்தியான ஒரு நிலைமை இருக்கிறதா. அதாவது 27 நட்சத்திரங்கள் எங்க குருக்கள் சொன்னது, 27 நட்சத்திரங்கள்காரும் இங்க வரலாம். ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில இடத்துல அதிபதியா இருக்கும். ஆனா இங்க வரும்போது இங்க வந்து வணங்குறவங்க எந்த நட்சத்திரக்காரா இருந்தாலும் சரி இந்த முருகப்பெருமான வரனா உங்களுக்கு சங்கடங்கள் தீர்ந்து அற்புதமான ஒரு தலமா. இன்னொரு வரலாறு சொல்லிருக்காங்க, வயது மூப்பின் காரணமாக அந்த திருத்தணிக்கு அவங்களால போக முடியல. முருகா, நான் இதை மாதிரி வந்து நான் தினமா திருத்தணி ஆடிக்கிருத்தி வந்தேன், என்னால வர முடியலன்னு சொல்லும் போது, இதை மாதிரி நான் வந்து இந்த வில்வாரணை எடுத்து நட்சத்திரகிரி முருகன் குன்று மேல இருக்கிறேன், நீ அங்க போங்க, பாம்பு உங்களுக்கு வழிகாட்டும், அது எங்க போய் நிக்குதோ அந்த இடத்துல தான் நாங்க இருப்பேன், சுயம்பா இருப்பேன், நீ அங்கத்துல இருந்து நீங்க வழிபடலாம்னு சொல்றாங்க. அத மாதிரி அந்த குருக்கள் இங்க வரும்போது அந்த பாம்பு வழிகாட்டுதல சிவாச்சாரியர் வந்தாருன்னு சொல்லி அத மாதிரி இங்க வந்து இங்க சுயம்பா இருக்காங்க. அப்படியும் ஒரு வரலாறு சொல்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த வரலாறும் உண்டு. அம்மனுக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்குங்க, இத மாதிரியும் ஒரு வரலாறு இருக்கு. இது எல்லாம் முன்னோர்கள் சொன்னதுதான். கண்டிப்பா. இப்ப இந்த தோஷங்கள் நிவர்த்திக்காக இந்த கோவில்கள் வந்து 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த கோவில் வந்து வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்க. அந்த தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். வேற ஏதாவது வேண்டுதல்களோட இங்க வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்களா? வேலை வாய்ப்பு, குழந்தையின்மை. ஏன்னா இந்த முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய பக்கத்திலே சிவபெருமானை எந்த நேரமும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால இது குழந்தை வடிவான ஒரு முருகன். ஏன்னா தன்னுடைய தந்தையை வந்து தன்னுடைய கூடவே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி திருமணம் நிறைய பேர் வந்து இங்க வந்து அந்த வளம் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா, அதே மாதிரி இந்த மிளகு உப்பு இந்த சொனை ஒண்ணு இருக்கு, வற்றாத சொனை இருக்கு, அதுல வெல்லம் உப்பு மிளகு இதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்க அதை செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது நடக்கிறதா. வந்து சுயம்பு பால சிவசுப்பிரமணியர், அதனால சிவன் வந்து சுயம்பாவும் இருக்காரு, பால சிவசுப்பிரமணியரை வணங்குறாரு. அதனால ரொம்ப
ஒரு எங்க சக்தி கேள்விப்பட்டதுல வாய்ந்த இருந்து முருகர் எங்க கோவில். குருக்கள் சொன்னதுல இருந்து வழி வழியா எங்க பெரியவர்கள் சொன்னதுல இருந்து இது வந்து இதுக்கு பேரே வந்து கிருத்திகை கோயில்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிருத்திகையும் நட்சத்திரகிரி வாசல் ஆமா. நட்சத்திரகிரி கோயில் தான் இது பேரு. இந்த ஆனா 27 இன்னொரு நட்சத்திரத்தால நட்சத்திரகிரி தான். இந்த மலை வந்து 3 கிராமங்களுக்கும் சொந்தமாக சொல்றாங்க. ஓ. வில்வாரணி, ம். எளத்தூர், ம். மோட்டூர், அப்படி இது சேர்ந்த மாதிரி. அதாவது ஒரு ஒரு கிராமத்துக்கோ ஒரு பஞ்சாயத்துக்கோ இல்லாம இந்த மலை வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமமா ஒரு பொதுவா நடுநாயகமா இருந்துகிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பர்வதகிரி ஆமா. மலை மலை. குன்று. ம். அதனால அதை நோக்கி அந்த அதுக்கு ஒரு சென்டரா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3-4 சப்த கரகண்டேஸ்வரர் இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி கரகண்டேஸ்வரர் இருக்குது. ஒரு சென்டரான ஒரு இடத்துல அமர்ந்து தவம் பண்ணிடுங்க. இந்த முருகப்பெருமான் வந்து சிவனை பூஜை பண்ற ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. இது மாதிரியான சில குறைபாடுகள் இருக்கிறவங்க இங்க வந்து நிவர்த்தி ஆயிருக்கிறது எங்களுக்கு அதால நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க ஒரு சிலர் வந்து முருகர் வந்து தம்பதிகளா வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே தம்பதிகளா காட்சி அளிக்கிறாரா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பால குழந்தைகளா வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணியர் தான் இருக்காரு, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வள்ளி தேவி யானையோட கூடவேவும் காட்சி கொடுக்குறாரு. தம்பதிகளா தான் காட்சி அளிக்கிறாரு. சிறப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சப்த கைலாயமும் சப்த கரகண்டேஸ்வரரும் சிவராத்திரி அன்று வழிபட்டு இந்த முருகர் தரிசனம் பண்ணாங்கன்னா அதனோட பாக்கியம் பெரும் பாக்கியம். அதனோட அமைப்பு இருக்கிறவங்க தான் வந்து பார்க்க முடியும். அந்த 14 சிவான் கோயிலும் ஒரே நைட்ல பாக்குறாங்கன்னு சொன்னா அதனோட அமைப்பு கண்டிப்பா பாக்கியம் கண்டிப்பா இருக்கணும். அத மாதிரி முயற்சி பண்ணா வராங்க, ஏகப்பட்ட பேர் வராங்க. அது இப்பெல்லாம் ரீச் ஆகி எல்லாரும் வராங்க. அந்த ஒரே சிவராத்திரி நைட்டு அந்த 14 கோயிலும் பார்க்கல. எல்லா கோயிலும் விசேஷமா நல்லா பண்றாங்க. அந்த 14 சிவனாலயங்களும் அன்னைக்கு பார்த்தல. ஓகே. இப்போ முருகர் கோவில் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தைப்பூசம், சஷ்டி விரதம், ஆடி கிருத்திகை இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்து முருகன் கோவில்ல ஒரு பயங்கரமான ஒரு கிரௌட் இருக்கும், பயங்கரமான ஒரு விசேஷங்கள் நடக்கும். இந்த கோவில்ல முக்கியமாக இந்த நாள்ல ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்க சொல்ற முதல்ல இல்ல தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு பால் தமிழ் வருஷ பருப்புக்கு எவ்வரி இயர் தமிழ் வருஷ புத்தாண்டு அன்னைக்கு ஒரு கிராமத்து மக்கள் பூவம்பட்டுன்னு சொல்ற ஒரு கிராமத்து மக்கள் பால் குடம் எடுக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் நிறைய கிரௌட் வரும் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. அதுக்கு ஆடி கிருத்திகை சொல்லலாம் கூட்டம். ஆடி கிருத்திகைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும் பாத்தீங்கன்னா. சஷ்டிக்கு கந்த சஷ்டிக்கு இங்கிருந்து சுவாமி வந்து நம்ம எளத்தூர்ல போயிட்டு சூரசம்மாரம் பண்ணிட்டு அப்படியே குருவிமலையில போயிட்டு அங்க தீர்த்தம் பண்ணிட்டு அங்க திருக்கல்யாணம் அவங்க ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க பாரம்பரியமா அந்த முருகனுக்கு திருக்கல்யாணம் நைட்டு பண்ணி வச்சு ஊர்வலமா அந்த ஊரை வந்து வெடிய சாமி இங்க வர்றது பண்கொள்ளா காட்சி. எல்லாம் வழிநெடுக்க மண்டகப்படி. இங்க குருவிமலையிலிருந்து இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். வழிநெடுக்க மண்டகப்படி நடக்குது சஷ்டிக்கு. அதுக்கு அடுத்தது கார்த்திகை உற்சவம், திருக்கார்த்திகை உற்சவம் அன்னைக்கு நடக்குது. அதுக்கு அடுத்தது தை கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்தரம் அதே மாதிரி தேர் இருக்குது. 10 நாள் பிரம்மோற்சவம், பங்குனி உத்தர பெருவிழா நல்லா நடக்கும். இதெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார், சந்தோஷ் சிவாச்சாரியார் எல்லாம் சிறப்பா பண்றாங்க. நல்ல கோயில் நிர்வாகம். இப்ப இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் இங்க வந்து தோஷங்கள் வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக இந்த நாள்ல தான் வரணும் அப்படிங்கிற ஏதாவது விதிமுறைகள் இந்த கோவிலுக்கு இருக்கிறா? கிருத்திகைக்கே வராங்கம்மா. மற்ற நாள்லயும் வந்து அவங்களுக்கு பிறந்த நாளுக்கோ அவங்களுக்கு பிறந்த நாளும் போது அல்ல அவங்களுக்கு கிருத்திகன்றதான் விசேஷமா நட்சத்திர பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்கள் அவங்களுக்கு பிறந்த நாள் நட்சத்திரம். கோயிலோட சிறப்பு என்றும் வரலாம். எந்த நாள் 365 நாளும் வரலாம், 24 மணி நேரமும் வரலாம். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த கோயில். ஆனா வரவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. 27 நட்சத்திரங்கள் கூட எங்க குருக்களோ இங்க சொல்லிக்கிற இது என்னன்னா 27 இப்ப நான் பரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் மட்டும் இல்லை. இங்க வணங்கி அவருக்கு சொல்லுவாரு, இங்க வந்துட்டு நீங்க தீபம் போட்டு ஏதாவது சாமிக்கு மாலை சாத்துப்படி பண்ணிட்டா மட்டும் இல்லை, நினைச்சீங்கன்னா கூட போதும். இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான மனசார மானசீகமா நினைச்சு வழிபட்டால் கூட உங்களுக்கு இருக்க அத்தனை வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் போயிடும். அப்படிப்பட்ட இடம் சொல்லியிருக்காரு. அப்படிதான் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம். அந்த முன்னாடி நாங்க படி ஏறி வரும்போதே தங்க நிறத்துல ஜொலிக்கக்கூடிய முருகரை வந்து காட்சி அளிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. மலேசியா முருகருடைய உபயம் அப்படின்னு கூட போட்டிருந்தது. அதுல அதற்கான காரணம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா எங்களுக்கா? என்னன்னா மலையை பார்க்கும்போது சில பேர் போறவங்க வரவங்க மலையை பார்க்கும்போது அந்த முருகனுடைய ஞாபகம் வரணுன்றதுக்காக
ஒரு உபயதாரர் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்து, சரி போறவங்க வரவங்களுடைய தரிசனத்துக்காக இப்போ பஸ்ல போறாங்க, வண்டியில போறாங்க, அவங்க போறவங்க மலையை பார்க்கும்போதே ஏதோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்ற மாதிரி இந்த முருகப்பெருமானை பார்த்தாலே உள்ள இருக்கிற முருகப்பெருமானை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குன்றதுக்காக அந்த மனசுக்கு ஈர்ப்பு. கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க கூட்டம் அதிகமா கொடிமரத்தாண்டே தேங்காய் உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆடிக்கிறதுக்கு அங்கேயே கூட சில பேர் இடுமன் சன்னதியாண்ட தேங்காய் உடைச்சுன்னு போயிடுவாங்க, இல்ல அந்த முருகரோட தேங்காய் உடைச்சுன்னு போயிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குது. அதனால அதை பார்க்கும்போது எத்தனை அடி முருகர் ஐயா? தோராயமா தெரியலம்மா, சரியாக தெரியல, இருந்தா ஒரு 20 அடி இருக்கலாம். ஆமா, ஆமா, 20 அடி இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 1200 வருட பழமையான கோவில் அப்படின்னு. அதற்கான விதிமுறைகள் இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வரலாறு பாத்தீங்கன்னா கந்த புராணத்திலே இருக்கு. அதனால இது வந்து ஆண்டாண்டு காலம் அந்த கோயிலோட வரலாறு பாத்தீங்கன்னா கந்த புராணத்திலே இருக்குது, எழுத்து வடிவத்திலே இருக்கு, புக்கும் இருக்குது. கந்த புராணத்துல இது வந்து அம்பாள் வந்து இடபாகம் வேண்டிதான் திருவண்ணாமலையை நோக்கி வரும்போது வாழைப்பந்தல் இடத்துல பூஜை பண்ணதா இது சார் சொன்ன மாதிரி புராண காலத்துல இருந்து இந்த கோயில் அமைக்கப்பட்டது. ஓகே சார், நன்றிங்க ஐயா. நன்றி. ஸோ இந்த கோவிலுடைய தரிசனம் ரொம்ப அழகா நமக்காக கிடைத்தது. இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்தது. கிட்டத்தட்ட 1200 வருட பழமையான சுயம்பு முருகர் இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய குன்றின் மீது அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மிகவும் ஒரு இன்பம் பொங்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நிகழ்ச்சியோட முடிவுல நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவிலுடைய பரிகாரங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ சிலர் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகலாம், இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்கள் வந்து குறிப்பிடுவாங்க. 27 நட்சத்திரக்காரர்களும் எந்தவித தோஷமாக இருந்தாலும் நீங்க இங்க வரலாம். அதாவது நம்ம நட்சத்திர சுயம்பு முருகன் கோவிலுக்கு தாராளமாக வரலாம். முருகருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலமும் இந்த ஸ்தலம் தான். ஸோ உங்களுடைய ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து அந்த பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன்கள் வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க, இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து திருமணம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கு, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பல கனவுகளோட நம்மளுடைய வாழ்க்கைகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து போக முடியாம அதற்கான தீர்வும் கிடைக்காம எத்தனையோ பேர் இருப்பீங்க. நிச்சயமாக இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து அந்த பரிகாரங்களை செய்யுங்க. உடனடியாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய முருகர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நிறைவடைந்தது. ஸோ இன்னும் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரியா. டாடா பை பை.